திஸ் இஸ் வெங்கட் வெங்கஃபெயின்.com. இந்த வீடியோவில் ரெண்டு விஷயம் நம்ம பார்த்துருவோம். ஒன்று வந்து எல்டர் கேர் ஃபெசிலிட்டிஸ் இன் கோயம்புத்தூர். பொதுவாக வந்து எல்டர் கேர் யாரெல்லாம் கன்சிடர் பண்ணுறாங்க, எந்த ஸ்டேஜில் கன்சிடர் பண்ணுறது முக்கியம்னு சொல்லிடுறேன். கொஞ்சம் கொஞ்சம் என்னுடைய ஐடியாவில் அதோட ப்ரைஸிங் பார்த்தலாம். ரெண்டாவது வந்து என்னென்னா, ஐ வாண்ட் டு ஸ்பீக் அபவுட் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கிற காசில் நம்ம வாங்கினோன்னா வி வில் மணி மார்க்கெட்டையும் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோங்கிற திருப்தி இருக்கும். அவ்வளோதான். அதனால இந்த வீடியோவோட கோல் என்னென்னா, லாஸ்ட் மினிட்ல எதுவும் டிசைட் பண்ணாதீங்க. இப்போ நானே இன்னைக்கு ஈவினிங் ஒரு என்கொயரி பண்ண போகிறேன் எனக்கு ரொம்ப வேண்டியவங்களுக்காக. இது ஒரு லாஸ்ட் மினிட், பிகாஸ் தே ஆர் ஆல்மோஸ்ட் 80 அந்த ஏஜில் இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். நம்ம பண்ணுற மாதிரி லாஸ்ட் மினிட்ல எதுவுமே பண்ணாதீங்க. ஏன்னா அவைலபிலிட்டி இருக்காது. பிகாஸ் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, கோயம்புத்தூர் ஹாஸ் பிகம் எல்டர் கேர் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. மும்பையில் இருக்கிற ஃபினான்ஷியல் டொமைன் இருக்கும் கூட இங்கே மூவ் ஆகணுங்கிறாங்க. ஏன்டா நீங்கள் அங்கேயே இருங்க, நீங்கள் எதுக்கு இங்கே வரீங்கன்னு நான் மனசில் நினச்சிக்குவேன். எனிவே ஐ டோன்ட் நோ why it is happening. ஓகே, என்னோட வீடியோ பார்த்து இந்த டெசிஷன் எடுக்காதீங்க. மேபி ஐ மைட் பி ராங் சம்வேர் இல்லையா, அதனால சொல்கிறேன் அதை. ஸோ நீங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணணும்னா venkatinsurance.com விசிட் பண்ணிங்கன்னா there will be lots of calculators, you can use that. அவ்வளோதான். ஸோ போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பிளான் நான் வந்துட்டு என்னோட ஏஜ் 55 60 அந்த ஏஜில் நான் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவேன். நான் இதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு பிளான் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, சம் பீப்புள் அந்த பிளானில் ஒன்று என்னவா இருக்குன்னா, இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன் ஹோம். இதுக்கு காரணம் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ கூட வேலை பண்ணுறவங்களோ வேறு எங்கேயாவது இந்த மாதிரி நான் இங்கே இருக்கிறேன், எனக்கு நல்லா இருக்குன்னு அந்த ஃபோட்டோலாம் அனுப்புவாங்க. அண்ட் தீஸ் பீப்புள் ஆல்சோ வில் பி இம்ப்ரெஸ்ட். இது ஒரு விதமான ஒரு இதுக்கு ஹூக் ஆகுறது, இதுக்கு என்கொயரி பண்ணுறது. இன்னொரு விதமாக என்கொயரி பண்ணுவாங்க. அது எப்படி இருக்கும்னா, பசங்க வந்து அப்ராடில் இருக்காங்க, அவங்க மோஸ்ட்லி என்ஆர்ஐ தான் தே மைட் ஆப்ட்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் லோக்கலில் இருக்கவங்களும் இதை ஆப்ட் பண்ணுறாங்க. பட் அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு நல்ல கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நான் இருந்த லொக்காலிட்டியில் நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலில் இல்லை, கொஞ்சம் ரிப்பீட்டடாக மயக்கம் ஆயிட்டாங்க, ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கும், அதனால ஒரு கேர்டேக்கர் வச்சு பார்த்துக்கணும். அப்படிங்கும் போது அவங்க இதை கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த ரெண்டாவது கேட்டகரி தான் இந்த லாஸ்ட் மினிட்ல கன்சிடர் பண்ணுறது. அந்த டைம் உங்களுக்கு தேவையான மாதிரி அந்த ஃபெசிலிட்டி கிடைக்குமான்னு தெரியல. இதோட ப்ரைஸிங்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பார்த்தலாம். நான் என்கொயரி பண்ண வரைக்கும் ஒரு சீனியர் சிட்டிசன் ஹோம்னா சம்வேர் அரௌண்ட் 60 lakhs to 5 crores மாதிரி இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்கிறது வந்து ஒரு வில்லா 2 BHK 3 BHK வில்லா வரைக்கும் இருக்குது. ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இருக்குது. ஸோ திஸ் வில் பி அ கைண்ட் ஆஃப் பெய்டு ஆப்ஷன். ஓகேவா? ரெண்டல் ஹோம் இவங்களே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க, 2 வருஷத்தில் போயிடுறீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல ரெண்ட் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி மாத்திரம் தான் ஒரு சில. இது வந்து தே ஆர் ஆக்சுவலி பில்டர்ஸ். ஓகேவா? தே ஆர் பேசிக்கலி டூயிங் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், இந்த பெய்டு ஹோம் விற்கிறவங்க. ஆனால் உள்ள நீங்கள் வாங்குறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வேறு பக்கம் மூவ் ஆகிடுறீங்கும் போது உங்கள் இடத்த ரெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க போட்டிருக்கு. அந்த மாதிரி அவைலபிலிட்டியில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் ஓல்டு ஹோமை ரீசேல் ஆகுறது இதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த ரிசர்ச்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்குன்னு நான் சொல்ல, ரிசர்ச் பண்ண சொல்கிறது, ஏர்லியாகவே பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டல் ஆப்ஷன்ஸும் இந்த மாதிரி தான். ஆல்ரெடி வாங்கினவங்க தே டோன்ட் நீட் தட் பிளேஸ், அதனால் அதை ரெண்ட் பண்ணுறதுக்காக அவங்களே அந்த பில்டர்ஸையே காண்டாக்ட் பண்ணி த்ரூ தம் வி மைட் கெட் சம் ரெண்டல் ஆப்ஷன்ஸ். இது மந்த்லி 35,000 நான் கம்மியாக போட்டு வச்சுருக்கிறேன். ஆவரேஜ் ரெண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டட் லிவிங்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து குளிக்கிறதுக்கு ஹெல்ப் வேணும், சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கணும், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு அசிஸ்டட் லிவிங் மாதிரி இருக்கிறதுக்கு 1 lakh இல்லைங்க, 1,20,000 ஜிஎஸ்டியோட சேர்த்து சொல்கிறாங்கண்ணே. 1,20,000 மாதிரி இருக்குது. இதுவே நான் சொல்கிறது எப்படின்னா ஒரு 1 BHKக்கே நான் அப்படி சொல்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்குது சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ் இன் ரெண்டல் பேசிஸ் கோயம்புத்தூர் சைடு. இது லோவர் சின்ன ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. நான் பார்க்குறது என்னென்னா, ஒரு என்ஆர்ஐ ஒரு யூஎஸில் வேலை பண்ணுறாங்க, ஆஸ்திரேலியா இருக்கிறாங்க, இவங்க வந்து இந்த ஒரு நல்ல ஃபெசிலிட்டி இருக்குன்னு சர்ச் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கான ப்ரைஸிங் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்களோட ரெக்குயர்மெண்ட்டும் அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதான் அதோட ப்ரைஸிங். நவ் ஐ வில் கம் டு டேர்ம் இன்சூரன்ஸ் திங். இது வந்து நான் விற்கிற மிட்டாய். பட் எனிவே நான் வீடியோ பண்ணுறத பார்த்துட்டு நிறைய பசங்க, கேர்ள்ஸ் கம்மியாக தான் இருக்கும், சிங்கிள் டாக்டர் இருக்கவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் கைஸ் ஆஸ் ஆப்டட். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அம்மா நர்ஸாக இருக்காங்க, எங்கள் அம்மா டாக்டராக இருக்காங்க, எங்கள் அம்மா ஒர்க் பண்ணுறாங்க, நான் இப்போ காலேஜில் இருக்கிறேன், இப்போ தான் என்னோட கெரியர் ஆரம்பிக்கிறேன், இல்லாட்டி அப்பா ஏதோ இன்னும் ரிட்டையர் ஆகலை, ஒரு 3 மாதம் சேலரி ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும். இதில் முக்கியமாக என்னென்னா, அவங்க வந்துட்டு எஜுகேட்டடாக இருக்கணும். இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 2 கோடி 3 கோடி கொடுத்து வாங்குறீங்க. இதெல்லாம் வந்துட்டு 1 கோடின்னு நான் 60 லட்சம் சும்மா விளையாட்டுக்கு போட்டு வச்சுருக்கிறேன். சம்டைம்ஸ் அவங்க சொல்கிற ப்ரைஸையே வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான எமோஷனல் சுச்சுவேஷன் இருக்கும். இதில் நிறைய எமோஷன்ஸ் ப்ளே ஆகும், அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா?
ஸோ ஈவன் டேர்ம் இன்சூரன்ஸை நீங்கள் எங்கே இருக்கும்போது வாங்குறதுல 85 வயசு வரைக்கும் வாங்கன்னு நிறைய சொன்னாலும் நிறைய பேர் ஒரு சில பேர் கேட்பாங்க, ஒரு சில பேர் கேட்க மாட்டாங்க. பிகாஸ் ஆஃப் ப்ரைசிங் ஆஃப் டேர்ம் இன்சூரன்ஸ் அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ 58 வயசில் கூட டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். என்ன லாஜிக்னா, ஒரே ஒரு லாஜிக் தான். அவங்க ஒரு 30 வருஷத்துக்கு எடுத்தாங்க, 20 வருஷத்துக்கு தானே, அந்த ஏஜை தாண்டலை அப்படின்னாக்கா அந்த விர்ச்சுவல் அசெட் வந்து ஒரு 50 லட்சமோ 1 கோடியோ அவங்க சில்ட்ரனுக்கு போகும். இதில் வந்து எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கணும், ஒர்க் ஃபோர்ஸில் இருக்கணும் அவங்க, இல்லை பென்ஷனராக இருந்தால் ரொம்ப கம்மியாக தான் அதை பார்த்து தான் செய்யணும் நம்ம. அதுவும் 60 வயசுக்கு மேலாம் ஆரம்பிச்சனாக்கா ரொம்ப அந்த சம்மர் ஷூட் மல்டிபிள்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப இப்போ கூட ஒரு அம்மா கன்சல்ட்டிங் பண்ணாங்க. பட் அவங்களுக்கு வந்து இந்த சம்மர் ஷூட் மல்டிபிள் வந்து ரொம்ப கம்மியாக வருங்கிறதுனால நான் இன்னும் டெசிஷன் எடுக்க முடியல. ஹெல்த் ஸ்டேட்டஸ் ரொம்ப முக்கியம். ரொம்ப மேஜர் ஹெல்த் இஷ்யூலாம் இருந்தால் கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தாலும் அப்படியே லோடிங் ஃபீயை போடுவாங்க, சம்டைம்ஸ் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒர்க் ஃபோர்ஸில் உங்கள் அம்மா அப்பா இருந்தாங்க அப்படின்னாக்கா. ஸோ ஒரு 1 crore நீங்கள் 30 lakhs 30 இயர்ஸ்க்கு 1 crore 50 lakhs ஏதோ எடுத்தீங்கன்னாக்கா 85 வயசு வரைக்கும் ஒரு விர்ச்சுவல் அசெட்டாக கிரியேட் ஆகும். அதாவது அம்மா அப்பாக்காக நீங்கள் செலவு பண்ணுறீங்க. வில்லா வாங்குறதுக்கு எல்டர் கேர் ஃபெசிலிட்டி விட்டுருங்க, அது போக ஒரு மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்துருச்சு, அதுக்கு செலவு பண்ணுறீங்க. ஸோ ஆஃப்டர் தி பாஸ்ட்வே உங்களுக்கு அந்த அமௌண்ட் வர மாதிரி இருக்கும். இது வந்து பிளான் பண்ணி பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இது மாதிரி 15 கோடிக்கு எடுக்கிறவங்க இருக்காங்க, கொஞ்சம் வெல்த்தியாக இருக்கிறவங்க. நான் வந்து 50 lakh 1 crore அது கன்சிடர் பண்ணலான்னு சொல்லுவேன், ப்ரொவைடட் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் இன் ஒர்க் ஃபோர்ஸில் இருக்கணும். எகெயின் என்ன சொல்கிறது, அவங்க பென்ஷனாக இருந்தால் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு பென்ஷன் பிளானாவது வாங்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். இது எதையும் ரெண்டையும் கம்பைன் பண்ணுறேன்னு நினைக்கிறாங்க. ரெண்டுமே தனித்தனியான விஷயம். என்ன எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னா, ஒரு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கே பார்த்தீங்கன்னா இந்த இவங்க சொல்கிறாங்கல்ல இந்த ரெண்டு, எனக்கே அப்படி இன்னைக்கு போய் கோயிங் டு see some places 3.5 கோடின்னு அசால்ட்டாக சொல்கிறாங்க. கோயம்புத்தூர் has changed a lot. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து 20s 30ஸ்ல இருந்தீங்க அப்படின்னா ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு சேவ் பண்ணுங்க. நிறைய பேர் இப்போ எனக்கு 70 வயசில் கால் பண்ணுவாங்க, சில்ட்ரனுக்கு தே வில் ஹெல்ப் த சில்ட்ரன் கெட் மேரிட் எவ்ரி திங். நாடு எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே விசி ஃபண்டிங்கில் தான் நடக்க போகுது ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ். அதனால தே ஆர் கோயிங் டு சார்ஜ் அ லாட். யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் 30s 40ஸ்ல கொஞ்சம் யூ ஷுட் பி அவேக். அண்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு எனக்கு ஒரு சின்ன கார்பஸ் வேணும். நான் வந்து 5 கோடி 10 கோடின்னு சொல்லலாம், ஆனால் இது இப்படி தான் காமிக்கும் இந்த கால்குலேட்டர். நீங்கள் venkatinsurance.com போனீங்கன்னா ஜிமெயில் வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் யூ கோ டு டேஷ்போர்ட், ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் தான் வேணும், இது இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். இல்லாட்டி கேன் விமென்க்குன்னு தனி அசஸ்மெண்ட் வச்சுருக்கேன். கீழே வந்தீங்கன்னாக்கா யூல் ஹேவ் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் கால்குலேட்டர், இது கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு மாத செலவு 50,000 வச்சுக்கலாம் நம்ம. ஓகேவா? 50,000 நான் மாதம் செலவு பண்ணுறேன். என்னுடைய கரண்ட் ஏஜ் நான் வந்துட்டு நான் மீடியன் ஏஜில் இருக்கவங்களுக்கும் இதை என்கரேஜ் பண்ணுறேன், ரிட்டையர்மெண்ட் பிளானிங் இந்த ஏஜ்லேயே பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால நான் என்ன பண்ணுறேன், லெட்ஸே நான் ஒரு 35ன்னு வைக்கிறேன். ஓகேவா? நான் 60 வயசில் ரிட்டையர் ஆவேன்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ இன் பிட்வீன் வி ஹவ் 25 years டு இன்வெஸ்ட். ஓகேவா? இப்போ நான் மாத செலவு வந்துட்டு எனக்கு 50,000 வச்சுக்குவோம் நம்ம. ஃப்யூச்சர்லேயும் எனக்கு அதே இன்ஃப்ளேஷன்லாம் நான் கால்குலேட் பாருங்கள், இன்ஃப்ளேஷன் இருக்குங்க, இன்ஃப்ளேஷன் கால்குலேட்டர். நான் இன்ஃப்ளேஷனே ஆகாமல் இப்போ 50,000 செலவு பண்ணால் 25 வருஷம் கழிச்சும் 50,000 தான் செலவு பண்ணால் கூட எனக்கு எவ்வளோ தேவைப்படும் 30 வருஷம் நான் வந்துட்டு அந்த கார்பஸை வச்சு வாழ்கிறதுக்கு அப்படின்னு கேட்டால், எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்துட்டு 12% போடுவேன். சம்மன் இஸ் யங். ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 8,000 சேவ் பண்ணால் போதும் 35 வயசில் இருக்கிறவர். ஓகேவா? அதுக்கு மேலே சேவ் பண்ணுறது அவருடைய இஷ்டம். ஒரு 1.5 கோடி கார்பஸை கிரியேட் பண்ணலாம். அந்த கார்பஸில் வச்சே வந்து ஒரு 30 அதே 50,000 மாதம் வந்துடும். எஸ்டபிள்யூபி மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 30 இயர்ஸ் வந்து தே கேன் லிவ். பட் இதே இது நீங்கள் வந்து லெட்ஸ் இமேஜின் இன்ஃப்ளேஷன் ரேட் ஒரு 8% 6% போடுவோமே, சரி 4% போடுவோம் இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு 50,000 செலவாச்சு மாதம் அப்படின்னாக்கா 25 வருஷம் கழித்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு மந்த்லி யூ ஷுட் பி ரிக்வயரிங் சம்மர் 1,33,000 ஒரு 1.33 lakhs. ஓகேவா? 1,33,000 இப்போ 50,000 செலவாகிறது 25 வருஷம் கழிச்சுட்டு 1,33,000 தேவைப்படும். அதனால 1.5 கோடி கார்பஸ் பத்தாது, 4 கோடி கார்பஸ் வேணும்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் மாதம் 20,000 இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் நான் புரிஞ்சுட்டிங்கன்னா நிறைய பேர் எஸ்ஐபி பண்ணுவாங்க, பேருக்கு 1,000 2,000 பண்ணுவாங்க. நீங்கள் டீசெண்டாக ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் 20,000 per month எஸ்ஐபி பண்ணணும். ரிட்டையர்மெண்ட் பிளானிங்ட்டு இல்லை, வேறு எதுக்காவது நீங்கள் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு லாஜிக்கு. எகெயின் ஐ வில் கம் பேக் டு இன்ஃப்ளேஷன். நான் கம்மி பண்ணிடுறேன். இன்ஃப்ளேஷனை விட்டுருங்க, இன்ஃப்ளேஷன் போட்டால் ரொம்ப பயமாக இருக்கும். அதனால நம்ம வந்து இந்த ஏஜ் வச்சுக்குவோம், 45ன்னு ஒரு மீடியன் ஏஜ் வச்சுக்குவோம். இன்னும் 15 வருஷம் தான் இருக்குது நமக்கு சேவ் பண்ணுறதுக்கு. அப்படின்னா அந்த 1.5 கோடி கார்பஸை கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு மாதம் 30,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதே இது கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல பண்ணுவாங்க, எனக்கு 55ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஏஜ்லலாம் வந்துட்டு ஒரு சில இன்கம் ஸ்டேட்டஸில் இருக்கவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியாது. மாதம் 1,84,000 இன்வெஸ்ட் எஸ்ஐபி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதனால தான் நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லா ஸ்டேட்டஸில் இருக்கவங்களும் பண்ண முடியாது. இப்போ என்னுடைய கிளைண்ட்ஸே ஒரு சில பேர் பண்ணுறாங்க, 2 lakhs per month பண்ணுறவங்க இருக்காங்க,
60,000 பெர் மந்த் பண்ணுறவங்க இருக்காங்க, 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் எல்லா ஸ்டேட்டஸில் இருக்கவங்களும் இந்த மாதிரி யூனோ எக்ஸ்பென்சஸ் போக இவ்வளோ காசை எடுத்து வைக்க முடியாது இந்த லாஸ்ட் மினிட்ல. பட் இருந்தாலும் ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? லைஃப் இன்சூரன்ஸ் சைடு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஹெல்த் இன்சூரன்ஸ் சைடு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கி ஆகணும், அது வேறு விஷயம். மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி பண்ணலாம். அதுவும் ஒரு சில ஏஜுக்கு மேலே ஒரு 45-50 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு பயங்கரமாக ஈக்விட்டி எக்ஸ்போசரை ஃபுல்லாக வச்சிட முடியாது. கொஞ்சம் ஒரு அசெட் லொகேஷன் பார்த்து தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. தட் இஸ் இட். எனவே இன்றைக்கி நான் என்கொயரி பண்ண போகிறதுனால இது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணி பேசுகிறேன். பட் இருந்தாலும் சம்மன் ஹூ லிவ்ஸ் இன் கோயம்புத்தூர் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த கதையை கேட்டுக்கோ. இது 2 வருஷம் முன்னாடி நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டு வந்து அவர் கவர்மெண்ட் செக்டரில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறாரு. அவரோட ஃப்ரெண்டு வந்து ஒரு அம்மாவுக்கு ரொம்ப அவசரமாக வா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, அவங்க அம்மா முடியாமல் இருக்காங்க, என்ன சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா. சி ஐ ஹாவ் மை ஓன் மதர் டு டேக் கேர். ஓகேவா, சரி ஓகே கேட்குறானேன்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு போனேன். அவன் போகும்போதெல்லாம் யூஎஸில் சிலிக்கான் வேலி இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பாரு, இந்த சிலிக்கான் வேலி இந்த வேலிலாம் விட்டுரு. இப்போ இவங்க அம்மாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க போகிறது நானும் நீயும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் ஹி கேம் ஃப்ரம் யூஎஸ். அதுக்கப்புறம் இங்கே அப்போ தேட ஆரம்பிக்கிறாரு அசிஸ்டன்ட் லீவ் ஃபெசிலிட்டி. அங்கே ஒரு கார் எடுத்துகிட்டு ஒரு இது என்ன டூராக்கா 4 பக்கம் போய் பார்க்குறாங்க. லாஸ்ட் மினிட்ல அம்மா முடியாமல் போனதுக்கப்புறம் தேடும் போது எனக்கு கொஞ்சம் நிறையவே பிரச்சனை வரும் இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. நான் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுவீங்க, இப்போ இந்த ரேட்லாம் எது காமிக்கணும்னா இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன். அண்ட் இன் ஃபியூச்சர் நமக்கு வயசாகும் போதெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல. அண்ட் ப்ரொவைடட் இந்த மாதிரியான தேவை இருக்காதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் ஹெல்த் நல்லா இருந்தால் முக்கியமாக தேவையே இருக்காது. ஓகேவா? ஏன்னா ஹெல்த் நல்லா இல்லை, நம்மளையே பார்த்துக்கிற ஒருத்தருக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா, சில்ட்ரன் cannot be taking care of us அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது அவங்களே இதை ஆட் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸே இதை ஆட் பண்ணுறாங்க. இதில் பாசிட்டிவாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அது பெருமையாக சொல்லுவாங்க. நான் கோனாக்கோனியில் இருந்தேன், அதில் இருந்தேன், இதில் இருந்தேன்னு சொல்லுவாங்க. நானுமே இப்போ எங்கள் அக்கா ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஜெர்மனிலேருந்து வந்திருந்தாங்க, கோனாக்கோனி போகணுன்னு அங்கே போய் ட்ராப் பண்ணேன். தே வாண்ட் டு மீட் சம்ஒன். இது ஒரு வேலையாக போச்சு. யாராவது வெளியூர்லேருந்து வந்தாலே நான் கோனாக்கோனி போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், செரேன் போனேன், அது ஏதோ சொல்லுவாங்க சம் பிளேசஸ். நான் போய் ட்ராப் பண்ணிட்டு வருவேன். நான் அப்போ பார்ப்பேன். ஐ எம் வெரி வெரி ரிலீஜியஸ் பர்சன். பட் இந்த இதுக்கு முன்னாடிலாம் பெரிய கோயிலெலாம் வச்சுருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ வில் ஃபினிஷ் ஆஃப் வித் திஸ் சம்மரி. கோவில் என்னன்னா உங்கள் அம்மா அப்பா தான் கோவில். அதனால் எல்லாத்தாலையும் எல்டர் கேர் ஃபெசிலிட்டி நீங்கள் ஆப் பண்ண முடியாது. நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுக்கு உங்களால் முடிஞ்சது ஏதாவது பண்ணுங்கள். ஏன்னா என்ஆர்ஐ இருக்கவங்களெல்லாம் நான் ரொம்ப நினச்சிக்குவேன். ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, அவங்க அம்மா அப்பா ஏதோ மயக்கமாயிட்டாங்க வச்சுட்டாங்கன்னா நேபர்ஸ் நல்லா இருப்பாங்களா, யார் அவங்கள பார்த்துக்குவாங்கன்னு நான் நினச்சிக்குவேன். ஸோ டூ சம்திங் ஃபார் யுவர் பேரண்ட்ஸ். இது இந்த எல்டர் கேர் வில்லா வாங்கி கொடுத்து தான் இந்த நம்ம அன்பை காட்டணுங்கிறது கிடையாது. இது காலத்தின் கட்டாயமாக போயிடுச்சு. ஒரு சில நேரம் வேற எங்கேயாவது ரொம்ப செலவு பண்ணிருப்பாங்க, இல்லாட்டி க்ளோசர் லொக்கேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் இந்த கிளைமேட் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ரீசனிங் இருக்கும், நிறைய எமோஷன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும் இதில். பட் எனிவே என்னுடைய கோல் ஃபார் திஸ் வீடியோஸ் லைக் டெல் யூ த சிச்சுவேஷன். ஒரு மேலே ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு ப்ராப்பராக பண்ணணும், நல்ல அசெட் லொகேஷன் பண்ணணும்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஒரு இன்ட்ரோ செஷன் வச்சுட்டு தென் வி வில் டேக் இட் ஃபார்வர்ட். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.